முற்காலத்தில் தவ முனிவர்கள் எவரேனும் தங்களுக்கு தீங்கு செய்தாலோ தடை உண்டாக்கினாலோ கடும் கோபம் கொண்டு சாபம் கொடுப்பர். அது அவர்களின் தவ வலிமை காரணமாக பலிக்கவும் செய்தது. சாபம் பெற்றவர்கள் மனம் வருந்தினால் சாபமிட்ட அவர்களே சாப விமோசனத்திற்கான வழிமுறையையும் கூறினர். ஆனால் தற்பொழுது அத்தகைய வலிமை மிக்க சாபம் கொடுக்கும் தவ முனிவர்கள் எவரும் இல்லை. அதனால் சாபம் என்பது வசவு என்ற பெயரில் உள்ளது. எவராவது தனக்கு துரோகமோ அல்லது கெடுதலோ செய்து விட்டதாக ஒருவன் கருதும்போது சட்டென நீ நாசமாக போ என்று திட்டுவர். பெண்கள் கோபமும் ஆத்திரமும் மிகுந்தால் மண்ணை வாரி தூற்றுவர். இவ்வாறு வயிறு எரிந்து கூறும் வார்த்தைகள் நிச்சயம் பலித்துவிடும். அதனால் வயதில் மூத்தோர், குடும்ப பெண்கள், சாதுக்கள், உடல் ஊனமுற்றவர்கள் போன்றோரிடம் சாபம் காரணமாக வரும் தடைகள், கெடுதல்கள் ஆகியவை நீங்க பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் அவசியமாகும். பரிகாரம்: நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய் ஆகிய மூன்றையும் சம அளவில் எடுத்து கலந்து கொள்ளவும். இந்த முக்கூட்டு எண்ணெயை கொண்டு விநாயகருக்கு காப்பிடவும். பின் அவருக்கு முறையாக பூஜை முடித்து வணங்கி ஏழை எளியோருக்கு உணவளிக்கவும். இவ்வாறு செய்ய சாபங்களால் உண்டான தடைகளும் துன்பங்களும் விலகும். மீண்டும் சுபிட்சமான வாழ்க்கை வாழ இயலும்.